இந்திய வங்கி ஊழியர் சம்மேளன தமிழ் மாநில 14வது மாநாடு திருச்சியில் வருகிற 25, 26ஆம் தேதி நடைபெறுகிறது. மேலும் இந்த மாநாட்டில் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களின் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த மாநாட்டை அகில இந்திய பொதுச் செயலாளர் தேபாசிஸ் பாசு சௌத்ரி துவக்கி வைக்கிறார். சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் கண்ணன், கீழ்வேளூர் சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் லதா மற்றும் அகில இந்திய தலைவர் அனில் ஆகியோர் மாநாட்டில் சிறப்புரையாற்றுகின்றனர். மேலும் இது குறித்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: இன்னைக்கு நாடு பூரா ஒரு கொந்தளிப்பான நிலையில இருக்கு. அங்கங்க தன்னிச்சையாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் நடந்திருக்கிற போராட்டம் தெரியும், தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பல இடங்களில் போராட்டம், ராஜஸ்தான்ல நாடு பூராவும் இந்த இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னிச்சையாக கூடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனையை அவர்களை அழைத்து உட்கார வைத்து பேசி அவர்களுடைய தீர்ப்பை, அவங்களுக்கு என்ன தீர்வோ அதை அதுக்கு வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்காக விட்டுவிட்டு அவர்கள் மேல் அராஜகத்தை அவிழ்த்து விட்டு அவர்கள் போலீஸ் இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக ஒன்றிய அரசு முயன்று கொண்டிருக்கு. அது நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அது இது இளைஞர்கள் மட்டும் இல்லை, இது பல பகுதிகளிலும் இந்த மாதிரி நடக்குது. சில வருஷங்களுக்கு முன்னால் விவசாயிகள் இந்த மாதிரி மிகப்பெரிய போராட்டம் ஒரு வருடத்துக்கு முன்னால் நடத்தினார்கள். அப்படி ஒவ்வொரு பகுதியினரும் நாட்டில் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட பிரச்சனைகள் எதுவும் தீர்வு இல்லாமல் திசை திருப்புவதாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இந்த வங்கி உரிமையுடைய மாநாடு நாளை ஜூலை 25 மற்றும் 26 தேதிகளில் திருச்சி மாநகரில் நடக்கும். திருச்சி மாநகரம் மிகப்பெரிய தொழிற்சங்க இயக்கங்களை கண்ட மாநகரம். அந்த இதில் இந்த தொழிற்சங்கத்தை இருக்கிற 14வது மாநாடு நடக்கப் போகிறது. அந்த மாநாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பற்றி பேசி விவாதித்து முடிவெடுத்து செயல்படுத்துகிற திட்டங்கள் இருக்கின்றன. வங்கிகள் பொதுத்துறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். 1969 14 தனியார் வங்கிகள் தேசியமயக்கப்பட்டவன். அதற்கு பிறகு 6 வங்கிகள் தேசியமயக்கப்பட்டவன். வங்கித்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. அதற்கு முன்னால் வெறும் தனியார் கையில் மட்டும்தான் இந்த வங்கிகள் இருந்தது. அவர்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பார்கள். அவர்கள் யாருக்கு தேவையோ அவர்கள் மட்டும்தான் பணியிலும் அமர்த்திக் கொள்வார்கள். அதிலிருந்து இது கடன் பரவலாக எல்லோருக்கும் சாதாரண மக்கள் என்ற யார் வேண்டுமானாலும் வங்கி சேவையை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது 1969 தேசியமயமாக்கப்பட்ட பின்பு நடந்த விஷயம்தான். இன்று பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் பல திட்டங்கள், அரசு திட்டங்கள், சமூக திட்டங்கள் இன்று மூலம் பயன்படுகிறார்கள் என்றால் அது தேசியமயமாக்கப்பட்ட பின்னமல் நடந்த வளர்ச்சி. மக்கள் வளர்ச்சிருக்க, தேசம் வளர்ந்திருக்கிறது. மூலம் பல டெபாசிட் சேமிப்பு பல கோடிக்கணக்கான மக்கள் பணம், பொதுமக்களுடைய பணம் அரசாங்க திட்டம் வந்திருக்கிறது. அரசாங்கம் அதை வளர்ச்சி திட்டங்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி நாடு வளர்ந்திருக்கு, நாடுடைய பல துறைகள் வளர்ந்திருக்கிறது. மக்களும் வந்திருக்கிற மிகப்பெரிய இயக்கமாக இந்த வங்கித்துறை இருந்து கொண்டிருக்கிறதால் இது பொதுத்துறை வங்கிகள் மட்டும் இல்லை, அதற்கு துணையாக கூட்டுறவு வங்கிகளும், கிராம வங்கிகளும், கிராமப்புறங்களிலும், சிறு நகரங்களிலும் மிகப்பெரிய சேவையை செய்து கொள்கிறார்கள். அந்த சேவையை முடக்குவதற்காக இன்று தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏதாவது ஒரு வகையில் இதை தனியாருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள், அது பொதுத்துறை வங்கிகளாலும் சரி, கூட்டுறவு வங்கிகளாலும், கிராம வங்கிகளாலும் இது தொடங்குகிறது. இது பொதுத்துறையாக இருந்தால்தான் அது இன்னும் பலப்பட வேண்டும். இன்னும் அதிகமாக தனியார் துறை வங்கிகளெல்லாம் நம்ம போக வேண்டும். சாதாரண மக்கள் உள்ளே அடி எடுத்து வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த தனியார் வங்கிகளையும் பொதுத்துறை வங்கிகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் வங்கியோட சேவை பரவலாக்கப்படும். இன்னும் அதிக வங்கிகள் போகாத இடம் கிராமங்கள் இருக்கிறது, மலை பிரதேசங்கள், அங்கேயும் வங்கிகள் சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்றால், விரிவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் அதிகமான தனியார் வங்கிகளையும் கொண்டு வர வேண்டும். இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கி பலப்பட வேண்டும். அது இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்பது முக்கியமாக கோரிக்கை. அதுக்கான திட்டங்களை வகுப்பதாக இந்த மாநாடு வழிவகை செய்யும். அதுபோல இதையொட்டி பல கிராம கூட்டுறவு வங்கிகள், அதை கூட்டுறவு சாதாரண மக்களுக்கு, நகர்ப்புற மக்களுக்கு கூட்டுறவுகள் மிகப்பெரிய சேவை செய்து கொள்ள விவசாயிகளுக்கு அதை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய காரணம். அது பலப்படுத்துவதற்கு இங்க இருக்கிற மத்திய கூட்டுறவுகளை ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு தமிழ்நாடு வங்கி என்று உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போறார்கள். அது இன்னும் கிராம கூட்டுறவு வங்கியை பலப்படுத்தும். அதே போல் கிராம வங்கியை தனியாருக்கு கொடுக்க வேண்டும். அந்நிய முதலீடு ஏற்படுத்தும் என்று பல விஷயங்கள் நடந்து தமிழ்நாடு வங்கி கேரளாவில் மிகப்பெரிய வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. கேரளாவில் இருக்கிற மத்திய கூட்டுறவு எல்லாம் இணைத்து அது ஒரு பொது
பொது கூட்டுறவு வங்கியாக பண்ணுவோம், கேரளா வங்கி உருவாகும் போது இன்று மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது. அன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கியில ஒரு முக்கியமான ஒரு பங்கு தேவைப்படுது. அதே போல இந்திய தமிழ்நாடு பார்க்குவதற்கு இந்த தமிழ்நாடு வங்கி உருவாக்குவது ஒரு வழிகாகவும், அதே போல கிராம வங்கிகள் பலப்படுத்த வேண்டும். அதை அதற்கு ஒரு தேசிய கிராம வங்கி உருவாக்குவது எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளா இருக்குது. அதே போல் இன்னும் பல கோரிக்கைகள் வங்கி ஊழியர்கள் பல பிரச்சனைகள் தேவையான அளவு வங்கி சேவையை செய்வதற்கு ஊழியர்கள் நியமனம் செய்யப்படாத நிலைமை தொடர்கிறது. நீங்க மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அதனுடைய பலன்கள் போய் வங்கியோட பலன் பண்ணால் அதிகமான ஊழியர்கள் தான் நடக்கும். வெறும் மெஷினை வச்சுட்டு இங்கே ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு இல்லை ஒரு ஏடிஎம் மெஷினை வச்சுட்டு இதை நடத்த முடியாது. அது அங்க இருக்க ஆட்கள் வேண்டும், போதை தேவைப்படுற ஆட்கள் எங்கெல்லாம் எந்த கிளைகள் ஒவ்வொரு கிளையிலும் ஆட்கள் பட்டு இது அதிகமாக சேவைப்படும், மக்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அதே போல் வங்கிகள் லாபமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கு, அந்த லாபத்தை ஒரு குறுக்கு வழியில் பயன்படுத்துவதாக சேவை கட்டணங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் பேங்க் உள்ள நுழையத்துக்கு மட்டும்தான் காசு இல்லை, தவிர எல்லாத்துக்கும் பணம் சார்ஜஸ் இருக்கு. பாஸ்புக் ரைட்டிங்லாம் பணம் எடுத்தா பணம், போட்டா சார்ஜ், இப்படி எல்லாத்துக்கும் செக் ரிட்டர்ன் ஆன சார்ஜ், செக் புக் இஷ்யூ பண்ணது சார்ஜ், மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்சம் இல்லைன்னா என்னோட காசு 1000 ரூபாய் இருக்கு, அரசாங்கம் கொடுக்கறதுல 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கு. அதை என்னோட தேவைக்கு எடுக்கும் போது அது குறையப்படா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. அது இருக்கிற பணத்தையே பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி அரசாங்கம் கொடுக்குற அத்தனையுமே பிடிக்கிறது கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது நிவாரணம் அதிகமாக வரும்போது அப்பதான் நம்பிக்கை வருவாங்க இருக்கும்போது. அதுல நீ சார்ஜ் போட்டுட்டா அவங்க எடுத்து போய் வீட்டில் வச்சுக்கதான் பார்ப்பாங்க. ஸோ அது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சாதாரண மக்கள் வசூலிக்கக்கூடிய அந்த கூடுதல் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும். ஆனால் வாராக்கடனுக்கு பல லட்ச கோடி கணக்கில் இந்த கணக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இன்றைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் வரும்போது கிட்டத்தட்ட 80% கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்காக ஒரு விவரம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கம் 1,06,000 கோடி ஹேர் கட், அதாவது ஐபிசி சட்டத்தை கீழே நீங்க பணம் கட்ட வராலும் நீதிமன்ற வாங்காத பணம் வாங்கி தீர்ப்பு கட்டாதவர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால பணம் வசதி படைத்தவர்கள் வெகு அதிகமான கடனை வாங்கி பலனை பெற்று அவர்கள் கட்டாமே திரும்பி இன்னும் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு வாய்ந்த புள்ளிகளாக உலகக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் சாதாரண மக்கள் நிலைமை அப்படி இல்லை. சாதாரண மக்கள் அவங்களோட படிப்புக்கும் அவங்க விவசாயத்துக்கும் அவங்களோட சிறு தேவைகளாக வாங்கும்போது சில சூழ்நிலைகளை குடும்ப சூழ்நிலைகளை அதை கட்ட முடியாத போது அவர்கள் கழுத்தை நெருக்கப்படுகிறார்கள். இப்படியா கட்டித்தனம் தள்ளப்படுகிறார்கள். இதனால் அது பல விதமான அசம்பாவிதங்கள் அந்த குழு. இதனால் வாரக்கடனை வசூலிப்பதற்கான திட்டங்களை சட்டங்களை வலிமையாக்க வேண்டும், கடுமையாக்க வேண்டும். அதன் மூலம் வங்கியுடைய லாபத்தை பெருக்க வேண்டுமே தவிர இந்த சாதாரண மக்களுக்கான கட்டணத்தை பெருக்குவதை அதிகரிப்பதனால் இந்த லாபத்தை நோக்கி செல்வது என்பது தவறான கொள்கை. இதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்போல வங்கி ஊழியரோட பல பிரச்சனைகள் தொடர்ந்து எதிர்கொண்டே இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து வேலைகள் காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு வர ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட வங்கி கிளைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு இப்போ மாற்று வைக்கணும். இந்த களைப்பினாலும் இந்த ஒரு நாள் சோர்வினாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட முடியாத சொல்கிறதுனால வாரத்திற்கு 5 நாள் பணி என்பது இருக்க வேண்டும் என்று நீண்ட கால போர்க்கணும். அது இன்னும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூட வங்கிகள் இதுக்கு ஒத்துக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அரசாங்கம் இதை இன்னும் அதற்கு பதிலளிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக எங்களுக்கு தகவல் இருக்கிறது. அரசாங்கம் இதுக்கு உடனடியாக இதை அப்பதான் 2 நாள் ஓய்வு இருக்கும் போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில எந்த விதமான மற்ற வேலைகளும் செய்யக்கூட வங்கி மட்டுமே பணிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பல லட்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரம் இருந்தால் தான் அவங்களோட மற்ற சொந்த வேலை பக்கம் அவர்கள் இன்னும் பணிகளில் அதிகமாக சேவையில் அதிகமாக ஈடுபடணும். அதனால அந்த கோரிக்கையை வச்சு இந்த மாதிரி பல முக்கியமான கோரிக்கைகளை வச்சு தீர்மானம் ஏற்றி இந்த மாநாடு 2 நாள் மாநாடு நடக்கவிருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தேவசிஸ் சௌத்ரி அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறார். அதே போல சிஐடி தொழிற்சங்கம் இன்று அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தொழிற்சங்கம், பல தொழிலாளர்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய தொழிற்சங்கம், பல தொழிலாளர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வலுவான தொழிற்சங்கம் சிஐடியோடு தமிழ் மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு திருச்சி அருகாமையில் கூட கீரவேலூர் பகுதியில்
வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் டி லதா அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். எம்எல்ஏ அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற இது மிகப்பெரிய பல முக்கியமான தீர்மானங்கள் நேற்று இது வெற்றிகரமாக முடிந்து வங்கி ஊழல் பாதை பொதுமக்களோடு இணைந்து, வெறும் வங்கி கோரிக்கைகள், வங்கி ஊழியர்கள் கோரிக்கை மற்றும் பொதுமக்களோடு இணைந்து இந்த இயக்கங்கள் நடத்தி எல்லோரும் நாம் வங்கி ஊழியர்கள் மட்டும் தனியாக ஒரு தீவாக இருக்க முடியாது. தொழிலாளர்கள், அனைத்து ஐக்கிய தொழிலாளர்கள் நாமும் முன்னேற வேண்டும், மற்ற தொழிலாளர்கள் வேண்டும், மக்களும் இதில் வேண்டும், மக்கள் இயக்கங்களும் நாம் பங்கு பெற்று அவர்களுடைய வாழ்வாதார முன்னேறுவதற்கும் நாம் பயன்பட வழிகள் பெரிய பல தீர்மானம் நேற்று இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அகில இந்திய தலைவர் தோழர் அனில் அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த பல வகைகள் இந்த சிறப்பான 2 நாள் கூட்டம் நடைபெறுகிறது என்று இதில்